வெண்பூசணி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு புளிச்ச தயிர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை பூசணிக்காயை நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா தேங்காய், தனியா, மிளகாய் வத்தல், மிளகு, சீரகம், 4-5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி. இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அரைக்க தேவையான மசாலா. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தயிரை இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சதை வேக வச்ச அந்த வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட இந்த மோர் கடைஞ்சி வச்சுருக்க மோரையும் இந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் கிளறுனா. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைனா எண்ணெய் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த மோர் நல்லா புளிச்சிருக்கணும். வெயிலுக்கு இப்போ அதிகமாக மோரெல்லாம் தயிரெல்லாம் புளிச்சிருது. ஸோ புளிச்ச தயிர் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு புளிச்சிருக்கோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தக்காய், மசாலா, தயிரெல்லாம், அதை இந்த தாளிச்சதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு குழம்பு உங்களுக்கு கொதிக்கக்கூடாது. மோர் குழம்பு இந்த மாதிரி நுரை கூடி வரவும் இறக்கிடணும். கொதிச்சதுன்னா குழம்புக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த அரைச்சி போட்ட மசாலாலாம் ரொம்ப மணமாக இருக்கும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை பூசணி உடம்புக்கு நீர் சத்து தரக்கூடியது. அதனால் இந்த வெயில் காலத்தில் வெள்ளை பூசணியை சேர்த்த மோர் குழம்பு சாப்பிட்டு ஹைட்ரேட்டாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.